இங்கதான் இருக்கீங்களா? உங்களை நான் அங்க ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஆமா, டாக்டர் வந்தாங்களா? இல்லங்க, இன்னும் வரல. வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாரு. நல்ல செய்தியோட வந்தா சரிதான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இதோ இவங்க தான் டாக்டர். நீங்க தான் பிரவீனோட அப்பா அம்மாவா? ஆமா டாக்டர். பிரவீனுக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. பிரவீன் நல்லா இருக்கான். இப்பதான் ஒரு சின்னதா ஒரு சர்ஜரி முடிஞ்சுதா? நல்லா இருக்கானா? அப்ப நான் அவனை இப்ப போய் பார்க்கலாமா? இல்ல இப்பெல்லாம் போக கூடாது. அவனை ஐசியூல வச்சிருக்கோம். ஐசியூலயா இருக்கான் என் பையன்? ஆமா, நல்லா இருக்கான். ஒரு 2 நாள் அங்க வச்சுப்போம், அப்புறம் வார்டுக்கு அனுப்பிடுவோம். சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தான் எங்க பையனை காப்பாத்திருக்கீங்க. அடிக்கடி பிரவீனோட ஹார்ட் பீட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உள்ள யாரையும் அலோ பண்ணாதீங்க. ஓகே டாக்டர். சரி, நான் வரேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணனால வெயிட் பண்ணலாம், இல்லனா வெளியில போனாலும் போகலாம். சரி சிஸ்டர், எப்போ உள்ள விடுவாங்க? நார்மலா எல்லா ஈவினிங் 6 o'clock வந்து அட்டெண்டர் உள்ள பார்க்க விடுவாங்க. ஆனா 5 minutes தான் பார்க்க முடியும். சரி சிஸ்டர், அப்போ நாங்க 6 மணிக்கு வந்துடுறோம். ஓகே. நீங்களாம் உள்ள போக கூடாது, என்ன வந்து கூப்பிடுங்க. ஓகே சிஸ்டர். இப்போ சந்தோஷமா? பிரவீன் நல்லா தான் இருக்கான். என்ன இப்போ மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டே எப்படி? அது எப்படிங்க? பிரவீனை பார்த்து ஒரு நாள் ஆயிட்டு, அவனை பார்க்காம இருக்கேன். அதான் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு விடுறாங்கல்ல. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசே நல்லா இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம போயிடலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஹோட்டல்ல போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வருவோம். எனக்கு எதுவும் வேண்டாங்க, தீப்திக்கு வேணா ஏதாவது வாங்கி கொடுங்க. என்னம்மா இப்படி சொல்ற? வா சாப்பிடு. நீ சாப்பிட்டே ஒரு நாள் ஆகுது. ஈவினிங் 6 மணிக்கு அவனை பார்க்க போகணும்ல, அப்ப தெம்பா போக வேண்டாம்? தீப்தி வா சாப்பிட போவோம். எனக்கு எதுவும் வேண்டாமா? ஏன் தீப்தி, நீ சாப்பிட்டு நேரம் ஆகுதுல்ல? இல்லம்மா, எனக்கு சாப்பிட மனசு இல்ல. என்ன ஆளுக்கு ஆளுக்கு இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி? ஆமாப்பா, இப்போ இந்த டாக்டர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவாரு, அடுத்து இன்னொரு டாக்டர் வந்து இல்ல சீரியஸா இருக்குன்னு பாரு. அப்படி ஒண்ணும் இல்ல தீப்தி, இந்த டாக்டர் தான் பிரவீனை நல்லா பார்த்துட்டு சர்ஜரி எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்றாருல. நம்ம இன்னைக்கு 6 மணிக்கு போய் பாப்போம் அவனை. அப்பா சொல்ற மாதிரி அப்ப நம்ம தெம்பா இருக்கணும்ல. வா, நம்ம சீக்கிரம் போயிட்டு வந்துருவோம். சரிம்மா, வாரேன். பிரவீன் முழிச்ச உடனே நான் அவன் கூட விளையாடுவேன். அவனும் அதுக்காக தான் காத்துட்டு இருப்பான். சரி, அப்ப போவோமா? சரிப்பா. சிஸ்டர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். நாங்க சாப்பிடறதுக்கு கீழே போறோம். 6 மணிக்கு முன்னாடி வந்துருவோம். சரி சார். நாங்க சீக்கிரம் போயிட்டு வந்துடுறோம். ஓகே சார், டைம் இருக்கு நிறைய. சரி சிஸ்டர். அம்மா, எனக்கு நூடுல்ஸ் வாங்கி தரீங்களா? சரி தீப்தி, ஆனா இந்த ஒரு நாள் மட்டும்தான். இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்க. ஐ ஜாலி. ஆனா பிரவீனை விட்டுட்டு சாப்பிடுறது நினைச்சாதான் ஒரு மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்ல மக்களே, தம்பிக்கு நல்லா ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. வா தீப்தி, நம்ம சீக்கிரம் போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். ஓகே. என்னப்போ சின்ன கடையில வாங்கி தந்திருக்கியே? ஆமா மக்களே, ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல இதுதான் இருக்கு. ஆனா நான் பெரிய ஹோட்டல்ல சாப்பிட தான் ஆசைப்பட்டேன். சரி, நீ இப்போ இதை சாப்பிடு, நான் அப்புறமா உனக்கு வாங்கி தரேன். இங்க வேற ஹோட்டல் எதுவும் இல்லையோ? தீப்தி, இப்போதைக்கு நமக்கு இதான் கிடைச்சிருக்கு, இதை சாப்பிடு. அப்புறமா பிரவீன் நல்லா ஆனதுக்கு அப்புறம் நம்ம பெரிய ஹோட்டல் போய் சாப்பிடலாம். அப்ப இந்த ஹோட்டல்ல சாஸ் இருக்குமா? சாஸ் எதுவும் வேண்டாம், அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல. ஏற்கனவே நூடுல்ஸ் நல்லது இல்ல, இதுல சாஸ் வேறயா? இப்போ மட்டும் சாப்பிட்டுரு மக்களே, அப்புறமா அப்பா வாங்கி தரேன். ஓகேப்பா. எங்க கடகடன் சாப்பிட்டுட்டு போவோம். அவசரம் ஒண்ணும் இல்லம்மா, மணி 5 தான் ஆகுது. 5 மணினா முன்னுக்குட்டி போய் நிக்கண்டாமா? சரி போலாம், நீ சாப்பிடு. 2 பேரும் பொறுமையா சாப்பிடுங்க. பொறுமையெல்லாம் சாப்பிடாத தீப்தி, ஃபாஸ்டா சாப்பிடு, சீக்கிரம் போனோம். பொறுமையா மெதுவா மென்னு சாப்பிட்டாதான் வயிற்றுக்குள்ள ஏறும், சீக்கிரம் டைஜஷனும் ஆகும். அப்படி பொறுமையா சாப்பிடறதுக்குலாம் இன்னைக்கு நேரம் இல்ல தீப்தி. ஒரு நாள் அப்படி சாப்பிடறதுல ஒண்ணும் ஆகாது, அதனால சீக்கிரம் சாப்பிடு. நீங்களும் சீக்கிரம் சாப்பிடுங்க. சரிம்மா. இன்னைக்குமா இவங்களுக்கு சண்டை வரணும்? எப்ப பார்த்தாலும் சண்டை தான், எந்த சூழ்நிலைனாலும் சண்டை தான், வெளியே வந்தாலும் எங்க இருந்தாலும். என்ன தீப்தி, நீ இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கலையா? இது சாப்பிடுமா, ரொம்ப சூடா இருந்தா அதான் ஆத்திட்டு இருக்கேன். அது ரொம்ப ஒண்ணு சூடா இல்ல, சீக்கிரம் சாப்பிடு. சரிம்மா, சாப்பிடுறேன். ஒரு நூடுல்ஸ் நிம்மதியா சாப்பிடுன்னு கேட்டது குத்தமா? இத நான் இப்ப எப்படி சாப்பிட முடியுது? நம்மளுக்கு உட்கார்ந்தாதான் சாப்பாடு இறங்கும். ஏம்மா, நான் வேணா கொஞ்சம் இங்க தள்ளி போய் உட்கார்ந்து சாப்பிடவா? ஒண்ணு வேண்டாம், இங்க உட்கார்ந்து சாப்பிடு. இங்க உட்கார்றதுக்கு இடம் இல்லன்னு தான அப்படி கேக்கேன். சீக்கிரம், டைம் ஆயிக்கிட்டே இருக்கு. தெரியாம இது கேட்டுட்டேன். இதுக்கு இட்லியே வாங்கிருப்பேன். A few moments later. ஒரு வேலையை முடிச்சாச்சு. சரி வாங்க சீக்கிரம் போவோம். மணி எத்தனை? மணி 5:45. ஐயோ, 5:45 ஆயிட்டா? இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. தீப்தி சீக்கிரம் வா. வரேம்மா.
பார்த்து பொறுமையா போங்க. எதுக்கு இவ்வளவு அவசரம்? சிஸ்டர், நாங்க இப்ப போய் பார்க்கலாமா? இல்ல சார், இன்னும் டைம் இருக்கு. நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே ஓகே. தீப்தி அப்பாவங்க தெரியலையேமோ, பின்னாடி தான் வந்தாங்க. அவர் எல்லா இடத்துக்கும் லேட்டா தான் வருவாரு. சரி, அவிய பொறுமையா வரட்டும். டைம் என்னாச்சுன்னு தெரியலையே. இன்னும் டைம் இருக்குதான். வந்தாச்சா? எங்க பிரவீன் இருக்குது இந்த ரூம் தானே? ஆமா ஆமா. எப்ப விடுவான்னு தெரியல. ஐ, பிரவீனை பார்க்க போறோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ, என் புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கானோ. எங்க பிரவீனுக்கு சாப்பாடு? அதெல்லாம் டாக்டர்கிட்ட கேட்டுதான் கொடுக்கணும். நம்மளாம் எதுவும் கொடுக்க கூடாது. டாக்டர் கொடுத்துருப்பாரா? ஏன்னா எவ்வளவு நேரம் ஆயிட்டு ஒண்ணு சாப்பிடாமையா இருப்பான். குளுக்கோஸ் ஏத்திட்டு இருப்பாங்க. சரி, மறக்காம டாக்டர்கிட்ட கேட்கணும். சரியா? பிரவீனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலான்னு கேட்கலாம் இரு பொறுமையா. என்னடி தீப்தி இன்னும் காணோம்? யாருமா? அந்த நர்ஸ் தான். அவங்கள தானே கூட்டிட்டு போக சொன்னாங்க. இன்னும் டைம் இருக்குது. அப்பவே மணி 5:45 ஆச்சு. இன்னுமா 6 ஆகாம இருக்குது. ஏங்க, எனக்கு தெரிஞ்சு 6 மணிக்கு மேல ஆயிட்டு. இவன் 5 நிமிஷம் தான் பார்க்க விடுவேன். அப்புறம் டைம் ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? 6 மணினா கரெக்டா 6 மணி இல்லம்மா, முன்ன பின்ன ஆகும். நீங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்கலாம். ஏமா சும்மா இரு. சரி, அப்ப நீங்க போகாதீங்க, நான் போய் கேக்கேன். உங்களுக்கு தான் ஒரு அக்கறை இல்லையே. பிரவீன் என் பிள்ளை மட்டும் தானே, நான் போய் பாத்துடுறேன். இல்லம்மா, நான் அப்படி சொல்ல வரல. சும்மா அவங்க கிட்ட போய் நின்னுட்டு இருந்தேன்னா அவங்களுக்கும் எரிச்சல் ஆகும்ல. அங்க இருக்குது நம்ம பிள்ளை, இங்க யார் எரிச்சலானா நம்மளுக்கு என்ன? இப்ப நீங்க போய் கேப்பியல மாட்டீங்களா? சரி தள்ளுங்க, நானே போய் கேக்கேன். இரு நானே போறேன். போயிட்டு சீக்கிரம் வாங்க. உங்க அப்பாக்கு ஒரு அக்கறையே இல்ல தீப்தி. ஏமோ எப்பவுமே அப்பாவே ஏசிட்டு இருக்கியே? ஆமா, பின்ன இந்த நேரத்துல வந்து அவர் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னா புள்ளன போய் கேட்கணும்ல. இன்னும் இந்த நர்ஸ் வரலனா ஒருவேளை நேரம் ஆகலையா இருக்கும். நேரம்லாம் ஆயிட்டு, நேரம் தாண்டி போயிட்டு நினைக்கேன். ஐயோ சார், என்ன நேரம் இருக்கு? மணி 5:55 தான் ஆகுது. நேரம் ஆயிட்டுனா நாங்களே கூப்பிடுவோம், அப்ப வாங்க. சரி மேம், சரி. கொஞ்ச நேரம் அங்க போய் உட்காருங்க. ஓகேமா, ஓகே. அங்க வெயிட் பண்ணுங்க, வாரோம். ஷோ, நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்கு இந்த ஹாஸ்பிடல்ல. இங்க இவரு அப்பா வந்துட்டீங்களா? என்னங்க, என்ன சொன்னாங்க? இனி உனக்கு ஏதாவது கேட்கணும்னா நீ போய் கேளு. ஏங்க? நான் சொன்னேன்ல நேரம் இருக்குன்னு, அங்க ஏசிட்டு இருக்க. நேரம் இருக்குன்னு அப்படியே சரின்னு கேட்டு வர வேண்டியதானே? அதே தானே நானும் உன்கிட்ட சொன்னேன். இனியாச்சும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருக்கும். ஏன்பா அதுக்கு இவ்வளவு கோவப்படுறியே? அது வேற ஒண்ணு இல்ல தீப்தி, உங்க அப்பாக்கு இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட இருந்து திட்டு வாங்கினா ஒரு மாதிரி இருக்கும், அதுக்குதான். வேற ஒண்ணு இல்ல. கொஞ்ச நேரம் அவரை விடு, அவர் சரியாயிருவாரு. உன் பேச்ச போய் கேட்டு போனேன் பாரு. இது வரைக்கும் நீங்க எங்க கேட்டியே? அதான் கேட்க மாட்டேன். கேட்ட ஒரு விஷயத்துல இந்த மாதிரி ஆயிட்டு பாரு. சரி விடுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரவீனை பார்க்க போறோம், சந்தோஷமா போவோம். அதுவும் சரிதான். ஹலோ फ्रेंड्स, பார்ட் 5 பார்க்கணும்னா